கிராமங்களுடைய கல்ச்சரே மாறி இருக்கு. நான் நிறைய இடங்களிலே கேள்விப்பட்டிருக்கிறேன். சில கிராமங்களுக்குள்ள விபச்சாரம், வேசித்தனம் பெருகி இருக்கும். பெண்கள் கூட அந்த போதை மருந்துகளை அருந்துவார்கள். அவர்கள் எவ்வளவு வேணும் குடிப்பார்கள். அப்படிப்பட்ட சூழல்கள் இருந்தது. ஆனா மிஷனரிமார்கள் அந்த கிராமத்திற்குள்ளே கடந்து சென்ற பிறகு இன்றைக்கு அந்த கிராமங்களே முற்றிலுமாய் மாறி இருக்கிறது. அந்த கிராமத்தில் இருக்கிற விபச்சாரம் மாறி இருக்கிறது. அந்த கிராமங்களுக்குள்ள இருக்கிற வேசித்தனம் மாறி இருக்கிறது. அந்த கிராமங்களுக்குள்ள இருக்கிற போதை வஸ்துக்களுக்கான அடிமைத்தனங்கள் மாறி இருக்கிறது. ஒரு தம்பி என்ன ஒரு மீட்டிங்கு கூட்டு போனேன். நான் கார் ஓட்டிட்டு போறேன். அவரை பாதி இடத்துல நான் பிக்கப் பண்ணேன், செங்கல்பட்டு மாவட்டத்தில். அப்போ அந்த தம்பி சொன்னாரு, அண்ணா இப்போ நம்ம ஒரு சபைக்கு போகிறோமே, அந்த சபையிலலாம் எனக்கு எந்த மரியாதையுமே கிடைச்சது கிடையாது. ஏன்னா ரொம்ப அற்பமாக பார்த்தாங்க. காரணம் நான் தான். ஏன்னா நான் ஒரு போதகனுடைய மகன். ஆனால் என்னிடத்துல இருந்ததெல்லாம் கெட்ட பழக்கம் மட்டும்தான். என் பள்ளி பருவத்திலிருந்து என் தகப்பனுக்கு தெரியாம நான் புகைப்பிடித்தேன், நான் மது அருந்தினேன், கஞ்சா முதற்கொண்டு எல்லா பழக்கத்துக்கும் உடன்பட்டேன். என்னுடைய நண்பர்கள், எந்த நண்பர்கள் தெரியுமா? பெண் தோழிகளை நான் பைக்ல உட்கார வச்சுக்கிட்டு செயின் ஸ்நாச்சிங்கு போவேன். எப்படிங்க? ஆம்பளை பசங்க கிடையாது, பின்னாடி பொம்பளை பசங்களை உட்கார வச்சுக்கிட்டு, யார் தெரியுமா செயின் அறுப்பதா? பொம்பளை பசங்க தான் அறுப்பாங்களாம். ஏன்னா ஆம்பளை பசங்களை வச்சு செயின் அறுத்தா அது கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுமா. பெண் பிள்ளைகளை வச்சு செயின் அறுத்தா அந்த கேஸ் கொஞ்சம் தான் ஸ்ட்ராங்கா இருக்குமா. இமீடியட்டா அந்த பிள்ளைங்களெல்லாம் என்ன பண்ணிடுவாங்களாம், ஒரு மாதிரி வெயில் என்ன பண்ணுவாங்க, வெளியில விட்டுருவாங்க. இதனாலேயே பெண் பிள்ளைகளை பின்னாடி அமர வச்சுக்கிட்டு, இப்ப நான் போறேன் தெரியுமானா, இந்த தெருவில் நான் செயின் அறுத்திருக்கிறேன், இந்த தெருவில் நான் இந்த இடத்துல நான் ஒரு அக்காவுடைய செயினை அறுத்திருக்கிறேன்னு அந்த தம்பி சொல்லிக்கிட்டே போறான். கொரோனா காலகட்டத்தில் எல்லாரும் கஷ்டப்பட்டாங்க. ஆனால் நான் ரொம்ப செல்வாக்கா இருந்தேன், லட்சக்கணக்கில் பணம் சம்பாதிச்சேன். என்ன தெரியுமா? போதை மருந்த அந்த தம்பி எல்லா இடத்துக்கும் விநியோகம் பண்ணியிருக்கிறார். போதை பொருட்களையும் ஆம்ஸ்ன்னு சொன்னாரு. எனக்கு ஆம்ஸ்னா புரியல. கடைசியில தான் சொல்றாரு, கன்னு பட்டா கத்தி இதையெல்லாம் நான் சேல் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அந்த டைம்ல. இதனால அந்த டைம்ல நான் பயங்கரமா பணம் சம்பாதிச்சேன். ஆனா காலம் சென்றது, என்னை பத்தி நான் கொஞ்சம் கொஞ்சமா விஷயங்கள் கசிய ஆரம்பித்தது. என் தகப்பனுக்கும் என் குடும்பத்திற்கும் மிகப்பெரிய ஒரு உறவில ஒரு பாதிப்பு ஏற்பட்டது. என் தகப்பன் ஒவ்வொரு நாளும் எனக்காய் கண்ணீரோடு கூட வீட்டில் அமர்ந்திருந்தார். ஒவ்வொரு நாளும் நான் குடிச்சிட்டு வருவேன். யாரையாவது கொலை பண்ணிட்டு, அவன் சொன்னான் கிட்டத்தட்ட 4 கொலை பண்ணியிருக்கிறாங்க. நான் சொன்னேன், நீ யாராவது பக்கத்துல உட்காந்துட்டு வர, நான் 4 கொலை பண்ணியிருக்கிறேன்னு. ஆனா நான் மாட்டவே மாட்டேன். ஏன்னா கொலை பண்ணிட்டு நேராக கத்தி எங்க திரும்ப எடுத்து போய் வைப்பானா? சர்ச்சு புல்பிட்டு உள்ளதான் எடுத்து போய் வைப்பானா? போலீஸை தேடி வந்தாலும் சர்ச்சுக்குள்ள ஏன் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே கடந்து போயிடுவாங்களாம். இவன் தப்பிச்சிடுவானா, அவங்க நண்பர்கள்லாம் மாட்டிடுவாங்களாம். இவன் கொஞ்ச நாள் தலைமறைவா இருந்து அதுக்கப்புறமா வருவான். இப்படி இருந்த என் வாழ்க்கையில ஒரு விஷயம், நான் குடிச்சு வந்தப்போ என் தகப்பனார், நீ உன்னை பெற்றதற்கு நான் மிகவும் அவமானப்படுகிறேன் என்று சொல்லி என்னை கண்டிக்க தொடங்கின பொழுது என் தகப்பனாரை நான் அடிக்க ஆரம்பித்தேன். என் தகப்பனாரை நான் அடித்தேன். விசுவாசிகள் எல்லாரும் என்னை கண்ட பொழுது, எங்க போதகரை இவ்வளவு அவமானப்படுத்தினது இல்லாம இவர் நீ அடிக்க வேற நீ துணிஞ்சிட்டியான்னு சொல்லி கிட்டத்தட்ட 100 விசுவாசிங்க ஒன்னா சேர்ந்து அவனை அடிச்சாங்க. அவனை அடிச்சு ரோட்ல தூக்கி போட்டாங்க. இவன் செத்தாத மரவல பாஸ்டர், நீங்க விட்டுருங்க, உங்களுக்கு ஒரு பிள்ளையா இருக்கவே வேண்டாம் என்று சொல்லி அவனை ஒரு ஆசிரமம் மாதிரி ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ல கொண்டு போய் அவனை சேர்த்தார்கள். அவனுக்கு குடிப்பழக்கம் மாறணும். இவன் ஒரு வெறியனாய் மாறிவிட்டான், இவன் ஒரு முரடனாய் மாறிவிட்டான், தன் தகப்பனை கூட கொல்லுவதற்கு துணிகிறவனாய். அன்னைக்கு அவங்க அப்பா அடிச்சதுக்கு காரணம் அவங்க அப்பாவையும் அவங்க அம்மாவையும் கொல்லணுன்றதுக்காக அடிச்சாங்க. அவன் வச்சிருந்த கட்டி வச்சு அவங்க 2 பேரும் வெட்டிட்டு ஜெயிலுக்கு போயிடணும் அப்படின்ற எண்ணத்துக்காக தான் அவன் பண்ணிருக்கிறான். ஆனா அந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ல அவனுக்கு இயேசுநாதரை குறித்து சொல்லி இருக்கிறார்கள். அங்க இருந்தவர்கள் ஆண்டவருடைய அன்பை குறித்து அவனுக்கு போதித்து இருக்கிறார்கள். அவன் கொஞ்சம் கொஞ்சமாய் மாற தொடங்கி இருக்கிறான். ஆண்டவருடைய வார்த்தை அவனை தொட்டது, சாட்சிகள் அவனை தொட்டது. அருமையான தேவச்சனமே, இன்னைக்கு அவன் ஒரு ஊழியக்காரனாய் இருக்கிறான். இன்னைக்கு ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறான். ஏன் இதை சொல்லுகிறேன்?
இயேசு ராஜாவுடைய பிரசன்னம் உங்க குடும்பத்தினுடைய, உங்களுடைய பிள்ளைகளுடைய, உங்கள் தனிப்பட்ட ஜீவிதத்தினுடைய ஐடென்டிட்டியே மாற்றுறான், பெயரையே மாற்றுறான். அல்லேலூயா. இன்னொரு கூட்டத்துக்கு நான் சென்றிருந்தேன். பெரிய கன்வென்ஷன் கூட்டம், ஒரு 1000 பேர் உட்காந்துட்டு இருந்தாங்க. மேடையில் இருந்த தேவ மனிதன், அந்த கூட்டத்தை நடத்துகிற தேவ மனிதன் சொன்னாங்க, ஒரு அம்மாவை பெயரிட்டு கூப்பிட்டார். அந்த அம்மா எழுந்து வர ஆரம்பித்தார்கள். அந்த அம்மாவை குறித்து அந்த பாஸ்டர் சொன்னார், நீங்கள் ஆம்பளைங்க குடிக்கிறத பார்த்துருக்குறீங்க, பொம்பளைங்க குடிக்கிறத பார்த்துருக்குறீங்களா? அந்த அம்மா நடந்து வரும்போது சொன்னார், இந்த அம்மா குடிச்சா ஆம்பளைங்களும் தோத்துருவாங்க, அவ்வளோ அட்டகாசம் பண்ணுவாங்களாம். எப்படிங்க? லேடிஸ் என்ன பண்றாங்களா? குடிக்கிறாங்க. அந்த அம்மா மேடையில் ஏறி வந்தாங்க. அந்த அம்மாவை பார்த்து சொன்னாரு, ஏமா நான் உன்னை பத்தி சொல்றது உண்மையா பொய்யா? அந்த அம்மா சொன்னாங்க, உண்மையா, 100க்கு 100 உண்மை. நான் பயங்கரமான குடிகாரி. ஆனா இந்த பாஸ்டர் என் கிராமத்துக்கு வந்தாரு, இயேசுநாதரை பத்தி சொன்னார், என் தலைவரை கை வச்சு ஜெபம் பண்ணாரு, எனக்குள்ள இருந்த அசுத்தாவி என்னை விட்டு விலகி ஓடினது. அன்று முதல் கொண்டு நான் இயேசுவுக்கு சாட்சியாய் ஜீவிக்கிறேன் என்று சொல்லி அந்த அம்மாவுக்கு, அந்த அம்மாவை பத்தி இருந்த பெயரே ஆண்டவர் அந்த ஊர்ல மாற்றி விட்டார். அது வரைக்கும் குடிகாரி அப்படின்னு இருந்த அந்த அம்மாவோட பேரு இன்னைக்கு ஞானஸ்தான பேரு தனியா வச்சு அந்த அம்மாவை கர்த்தருடைய பிள்ளையாக அந்த தேசத்தில் உள்ள ஜனங்கள் அழைக்கிறார்கள். சாட்சி எழுந்திருக்கிறது. எரிகோ ரொம்ப டேஞ்சரான ஏரியா. ஆனா என்றைக்கு இயேசுநாதர் அதில் பிரவேசித்தாரோ, என்றைக்கு இஸ்ரவேல் ஜனம் துதியினால் அதற்குள்ள பிரவேசித்ததோ, தேவன் அந்த பட்டணத்தின் தன்மையை மாற்றுகிறார். அந்த பட்டணத்துக்கு இருக்கிற பெயரையே ஆண்டவர் மாற்றுகிறார். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? நீங்க ஒருவேளை உங்க பிள்ளைய குறிச்சோ, உங்க குடும்பத்தை குறிச்சோ, உங்க கணவனாரை குறிச்சோ, உங்க மனைவியை குறிச்சோ, இல்ல ஏதாவது ஒரு காரியத்தை குறிச்சோ, ஐயோ இப்படி பேட் நேம் இருக்கிறது, கெட்ட பெயர் இருக்கிறது, தேவையில்லாத லேபிள் என் குடும்பத்தினால் விழுந்திருக்கிறது, என் மீது விழுந்திருக்கிறது என்று சொல்லி கலங்குவீர்கள் என்றால் நான் உங்களை பார்த்து சொல்லுவேன், தேவ பிரசன்னத்தை நோக்கி வருவீர்கள் என்றால், இயேசு ராஜாவின் நாமத்தின் மகிமை உங்கள் சிரசுகளின் மீது அளவில்லாமல் உங்களை ஆளுகை செய்வதற்கு என கொடுப்பீர்கள் என்றால், உங்கள் பெயர் பிரஸ்தாபத்தை முற்றிலுமாய் மாற்றி உங்களை கீர்த்தியின் புகழ்ச்சியமாய் மாற்றிவிட இந்த இயேசு ராஜா உண்மையின் நீதியுடையவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது பேட் நேம் என்னன்னா, முதல்ல எரிகோ. இந்த பட்டணத்துல மொத்தம் 3 நெகட்டிவ் வைப் ஒன்று இருக்குது. இப்போ இந்த பட்டணத்துக்கு ஒரு நெகட்டிவ் வைப் இருக்கு. ஐயோ அந்த ஊருக்கு என்ன பண்ணிடாது, போயிடாது, பார்த்து போறதா இருந்தா ஒரு நெகட்டிவ் வைப் இருக்கு, தெரியுமா? இப்போ அதே போல ரெண்டாவது நெகட்டிவ் வைப் உள்ளது காரியம் என்னன்னா, இந்த சகை தான். யாருங்க? ஊரு பேரும் பிரச்சனை, ஊருக்குள்ளேயும் பிரச்சனை, இப்ப ஊருக்குள்ள இருக்கிற மனுஷங்கிட்டையும் பிரச்சனை. என்ன பிரச்சனைங்க? இந்த சகை யாருங்க? வரி வசூல் பண்றவன், டாக்ஸ் கலெக்டர், கவர்மெண்ட் ஸ்டாஃப். இப்போ சில டைம் நீங்க கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு என்ன பண்ணுவீங்க? போவீங்க. போயிட்டு வர நீங்க எல்லாரும் வாழ்த்திட்டு வருவீங்களா? உள்ள போனாலும் டென்ஷன் பண்றாங்க. பேங்க்குக்கு போனா நம்மள என்ன பண்றாங்க, ஒரு மாதிரி பிபி எல்லாம் ஏற்றி விட்டு என்ன பண்றாங்க, அனுப்புறாங்கன்னு சொல்லிட்டு அந்த அரசாங்க அதிகாரம் பார்த்தாங்க நம்மளுக்கு என்ன இருக்கும், ஒரு டென்ஷன் இருக்கும். அதுவும் பேங்க்ல லோன் போட்டு லோன் கலெக்ட் பண்றோம், நம்ம வீட்டு வாசல்ல வந்து நின்னா, வாங்க பிரதர் மிக்சர் சாப்பிடுங்க, கூப்பிட்டு உட்கார வைப்பீங்களா? என்ன பண்ணுவீங்க? வரும்போது சிரிச்ச வண்ணமா அவங்கள நம்ம விசாரிச்சாலும் உள்ளுக்குள்ள என்ன இருக்கும், ஐயோ வந்து தொலைஞ்சிட்டாண்டா அப்படின்னு தோணும். இப்போ இந்த டாக்ஸ் கலெக்டர் ஆகிய சகேயு சாதாரணமானவர் கிடையாது, இல்லீகலா டாக்ஸ் கலெக்ட் பண்றவர். எப்படிங்க? அவர்களுக்கு நிர்ணயம் பண்ணின வரியை மிஞ்சி அவர் என்ன பண்றாரா, வரி வசூல் பண்றாரு. அப்ப அவரை பார்த்தாலே எல்லாருக்கும் நல்ல எண்ணம் வருமா? போறாங்க அப்படிதானே தோணும். அதுவும் சார் வந்து நல்ல வாட்ட சாட்டமான ஆள் கிடையாது, ரொம்ப அழகான தோற்றம் உடையவர் கிடையாது. அவர் எப்படி இருந்தாரா, குள்ளனான மனுஷன்.
குள்ளனா இருக்கிறபடினால இன்னும் சும்மா விட்டுருப்பாங்களா? வாய் ஜாதத்தினால அவனை கடிந்து கொண்டிருப்பாங்க. வராம உள்ள கல்லணை வேலை நம்பலாம், உள்ள என்ன பண்ண கூடாது, நம்பவே கூடாது. இதுல இவன் ரெண்டுமே கலவையா இருக்கிறான். இவனை வீட்டு வாசல்ல என்ன பண்ண கூடாது, சேர்க்க கூடாது. அதுவும் ஆண்டவர் அவன் வீட்டுக்கு போய் சாப்பிட்ட உடனே எல்லாரும் என்ன சொல்றாங்க, இவர் பாவியோட வீட்டுக்கு என்ன பண்ண போயிட்டாருன்னு சொல்லி. அப்ப அந்த ஊர்ல அந்த சகீருக்கு நல்ல பேரே என்னங்க, இல்லவே இல்லை. ஆனால் இயேசுநாதர் அவன் வீட்டுக்குள்ள போன உடனே அவன் வாழ்க்கை மாறினது, அவன் குடும்பம் மாறினது, அவன் தனிப்பட்ட ஜீவிதம் மாறினது. அன்றைக்கு ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, இன்றைக்கு இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறான். அல்லேலூயா. ஐயாமா, நான் உங்களை பார்த்து சொல்றேன், சில வேளைகளிலே நாம் ஆவிக்குரிய ஜனமாகவே இருந்தாலும், ஆவிக்குரிய பிள்ளைகளாகவே இருந்தாலும், நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற சில தனிப்பட்ட அனுபவங்கள், நம்முடைய அனுபவங்கள் இன்று வரையிலும் நம்மை சுற்றிலும் நம்மை குறித்து ஒரு பெயரை, நம்ம குறிச்ச ஒரு வைபை கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. அல்லேலூயா. என் ஊழியத்தில் இருக்கிற பிள்ளைங்களை அடிக்கடிக்கு நான் பார்த்து ஒரு காரியத்தை சொல்லுவேன். நீங்க நான் உங்களையும் பார்த்து சொல்றேன். உங்க பக்கத்துல இருக்கவங்க கையை பிடிச்சி அவங்க முகத்தை பார்த்து கேளுங்க. உங்க வீட்டுல, உங்க வேலை ஸ்தலத்துல, உங்க சபையில, உங்க தெருவுல நீங்க தைலமா இருக்கிறீங்களா இல்ல தலைவலியா இருக்கிறீங்களா? என்ன சொல்றாங்க கேளுங்க. அல்லேலூயா. தேவ ஜனமே நல்லா கவனிங்க. ஆண்டவர் நம்மள சுகந்த வாசனையா வச்சிருக்கிறாரா? எப்படிங்க? இந்த எரிகோ இருக்கு தெரியுமா? அதுக்கு ஒரு ஆழமான அர்த்தம், ஃப்ராக்ரன்ஸா, என்னங்க, வாசனையா. அதுக்கு பெயர், அது உள்ள ஆழமான நிறைய ரூட் மீனிங்லாம் சொல்றாங்க இல்லையா? அப்படி அதுல வர ஒரு அர்த்தத்துக்கு அந்த எரிகோவுக்கு மீனிங்கே வாசனையா. ஆனா அதுக்கு பாருங்க, உண்மையில வாசனை நிறைஞ்ச பெயர் இருக்குதா? பேருக்குமே எரிகோ, ஆனா அதை பத்தின ஒரு நல்ல பாசிட்டிவான எனர்ஜி இருக்குதா? இல்லவே இல்லை. இன்னைக்கு நம்ம எல்லாம் பைபிள கையமா ஆலயத்தை நோக்கி வருகிற தேவ ஜனம் தான். ஆனா இன்னைக்கு உங்க வீட்டுக்குள்ளவே உங்களை குறிச்சு நல்ல சர்டிபிகேட் இருக்குதா? நான் அமைதியா இருக்கீங்க. சில டைம்ல நம்ம வீட்டுல பாருங்க, யாராவது ஒருத்தர் ஒரு பேட் வைப்லயே இருப்பாங்க. யாராவது என்ன பண்ணுவாங்க, சில டைம் நாங்கள் நண்பர்களாக சேர்ந்து எங்கன்னா காரில் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், வெகு தூரம் பிரயாணம் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, எல்லாம் நல்லா ஜாலியாக தான் போயிட்டே இருப்போம். திடீர்னு எவனாவது ஒருத்தன் வாயை திறப்பான். திடீர்னு பிரேக் பிடிக்காம எங்கன்னா போய் நம்ம முட்டிக்கிட்டோம்னா என்ன ஆகும்? நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? நம்ம வீட்டுக்குள்ள எல்லாம் நல்லா போயிட்டே இருக்கும். ஆனால் யாராவது ஒருத்தர் திடீர்னு வருவாங்க, எதையாவது ஒன்றை சொல்லி கொளுத்தி போட்டு என்ன பண்ணுவாங்க, போயிட்டே இருப்பாங்க. நல்ல சந்தோஷமா இருக்கிற குடும்பத்துக்குள்ள என்ன ஆயிடும், அவ்வளோதான் குழப்பம், சண்டை. என் வீட்டை பத்தி நீ இப்படி சொல்லிட்டியா, உன் வீட்டை பத்தி நான் என்ன பண்றேன் சொல்றேன் அப்படின்னு சண்டை பெருசாகி அது பெருசா என்ன ஆகும், எழுப்பி நிற்கும். நம்ம தமிழ் லாங்குவேஜ் இருக்குது தெரியுமா? ரொம்ப அழகான லாங்குவேஜ். இட் இஸ் அ லாங்குவேஜ் ஆஃப் எக்ஸ்பிரஷன். இப்போ நான் சொல்றதுல உங்களுக்கு விளங்கிடும். இப்போ ஒரு தெருவில் யாரோ ஒருத்தங்க எனக்கு தெரிஞ்சவங்க வசிக்கிறாங்க. அவங்க ரொம்ப நாளாக ஆண்டவரை பின்பற்றுகிறவர்கள், ஆண்டவரை நேசிக்கிறவர்கள். இப்போ அவங்க பற்றி நம்ம இந்த இந்த அக்காவுடைய வீடு எங்க இருக்கு, இந்த அண்ணனுடைய வீடு எங்க இருக்கு அப்படின்னு நம்ம விசாரிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். சொல்றவங்க அவங்க வீடா அதோ அந்த இடத்துல இருக்குது அப்படின்னா அது நார்மல். அவங்க வீடா அது பேர் அங்க இருக்குது பேர் அப்படின்னு சொன்னா உள்ளுக்குள்ள நமக்கே ஒரு சர்டிபிகேட் கிடைச்சிடும். இன்னும் அவங்களுக்கு இந்த தெருவில் நல்ல பேரே கிடையாது போல இருக்கு அப்படின்னு அர்த்தம். நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்க இருக்கிற உங்க வீட்டுக்குள்ள, உங்க தெருவுக்குள்ள உங்களுக்கான சர்டிபிகேட் என்ன? சில டைம்ல
என் வீட்டில் எங்கள் அம்மா இருக்கிறாங்க, எங்கள் அக்காங்கெல்லாம் கல்யாணம் ஆகி போயிட்டாங்க. சில டைம் ஏதாவது ஒன்று எங்கள் அம்மா கத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்கள் அப்பா ஒன்றாலும் கண்ணுலேயே பேசிப்போம், வாயை மட்டும் திறந்துறாங்க. என்ன பண்ணாங்க? வாயை மட்டும் என்ன பண்ணுறாங்க? திறந்துறாங்க. கொஞ்ச நேரம் கத்துவாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க? அமைதியாகிடுவாங்க. ஐயா அம்மா, இன்னைக்கு உங்க வீட்டில் உங்களுக்கு சர்டிஃபிகேட் என்ன? உங்க பிள்ளைங்க உங்ககிட்ட வந்து தைரியமா பேசுறாங்களா? ஐயோ பாட்டி கிட்ட மட்டும் பேசல கூடாது, ஐயோ அப்பா கிட்ட மட்டும் என்ன பண்ற கூடாது, போய் சொல்லிடுங்க கூடாது. நிறைய வாலிப பிள்ளைகளை நான் பார்க்கிறேன். அவர்கள் சில டைம் என்கிட்ட வந்து சொல்றது என்ன தெரியுமா? எங்க அப்பா அம்மா கிட்ட எதையுமே ஓப்பனா எங்களால என்ன பண்ண முடியல, பேசவே முடியறது இல்லை. எங்க அம்மா கிட்ட சொல்றதும் ஒண்ணுதான், நியூஸ் சேனல்ல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறதும் ஒண்ணுதான். ஏதாவது ஒன்று சொன்னா ஊர் ஃபுல்லா என்ன பண்றாங்க, போயிட்டு சொந்தக்காரங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி இந்த பிள்ளை இப்படி பண்றாங்க, கேட்கறதுக்கு ஆள் இல்லையா? கேட்கறதுக்கு அவங்க பக்கத்துல இருக்கிறாங்க, ஆனா அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. உடனே ஃபோன் யாருக்கு போயிடும்? சொந்தக்காரங்களுக்கு போயிடும். அதனாலதான் நிறைய வேலைகளில பிள்ளைங்க உங்ககிட்ட எதையுமே வந்து என்ன பண்றது இல்லை, சொல்றதே கிடையாது. சொன்ன உடனே அந்த நியூஸ் எங்க போயிருது? இவங்க சொல்லிட்டு இப்படி வர்றதுக்குள்ள போன் வந்துடும் சொந்தக்காரங்க வீட்டுல இருந்து. என்ன நீ இப்படி பண்ணிட்டியாமே, என் அம்மாவுக்கு நீ கீழ்படிய மாட்டியா? உடனே என்ன ஆயிடும்? நியூஸ் உலகம் ஃபுல்லா போயிடும். அதுவும் இந்த போன், பாழா போன போன் கையில வந்த உடனே இப்ப ஒரு விஷயம்னால அது படபட படபடன்னு உலகத்தினுடைய எண்டுக போயிருது. ஏமா கவனிக்கிறீங்களா? இந்த சகையுக்கு ஊருக்குள்ள நல்ல பேரு இல்ல. சில வேலையில நம்மளுக்கு இப்ப என் ஊர்ல எல்லாம் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் என்ன பண்றாங்க, வியாபாரம் பண்றாங்க. இப்ப என் ஊழியத்தில் இருக்கிற ஒரு சகோதரனே ஹோட்டல் பிசினஸ் வச்சிருக்கிறார். எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் வச்சிருக்கிறாங்க. இப்போ அந்த இடத்துக்கு நம்ம போய் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நம்மளுக்கு தெரியும் எந்த பொருள் அங்கே நல்லா இருக்கும், எந்த பொருள் டேஸ்டாக இருக்கும்னு சொல்லி. இப்போ ஒரு பொருளை போய் வாங்குறோன்னு, அவன் கடையில் என்ன வேணாம் வேணாம், ஏன்னா அவன் கடையில் அது டேஸ்டா இருக்காது, நல்லா இருக்காது. இந்த பொருள் இந்த கடையில வேண்டாம், அந்த கடைக்கு போவோம், அங்கதான் கம்மியா இருக்கும். அதுதான் ஹோல்சேல் கடை. இது சூப்பர் மார்க்கெட். இங்க ஒரு 2 ரூபாய் மேல வச்சுதான் ஸ்டிக்கர் ஒட்டி என்ன பண்ணுவாங்க, விற்பாங்கன்னு சொல்லி எல்லாமே தெரிஞ்சவங்களா இருந்தாலும் நல்லவர்களாகவே இருந்தாலும் நமக்கு இதை இங்கதான் போய் வாங்கணும், அது அங்கதான் போய் வாங்கணும்னு சொல்லி நமக்குள்ளவே ஒரு சர்டிபிகேட் கிரியேட் ஆகுது இல்லையா? இன்னைக்கு உங்க வீட்டுல உங்களுடைய சர்டிபிகேட் என்ன? இன்னைக்கு உங்க குடும்பத்தின் அண்டையில, உங்க உறவினர்கள் மத்தியில, உங்க சபைக்குள்ள உங்களை குறித்த சாட்சி என்ன? இன்னைக்கு சபையின் நடுவில் பலதரப்பட்ட குடும்பங்களின் அங்கங்களால் நாம் இந்த இடத்துல அமர்ந்து இருக்கிறோம். சில வேளையில ஊழியக்காரங்களுக்கு ஒரு நெருடல் இருக்கும், இல்ல விசுவாச மக்களுக்கு அடுத்த விசுவாச மக்களை குறிச்சு ஒரு நெருடல் இருக்கும். இவங்க கிட்ட நம்ம போய் என்ன பண்ண வேண்டாம், வாய் கொடுத்துருவே வேண்டாம். இவங்க உட்கார வரிசையில கூட நம்ம போய் என்ன பண்ண வேண்டாம், உட்கார வேண்டாம். தெரிஞ்சோ தெரியாதவங்க வந்து உட்காந்துட்டா கூட, ஏசப்பா தயவு செஞ்சு இன்னைக்கு நான் வசனத்தை ஒழுங்கா கேட்கறதுக்கு எனக்கு என்ன பண்ணுங்க, உதவி செய்யுங்க. தெரியாதவமா இவங்க பக்கத்துல வந்து நான் என்ன பண்ணிட்டேன், உட்காந்துட்டேன். பேட் வைப்பா இருக்குது, எனக்கு தயவு செஞ்சு கொஞ்சம் என்ன பண்ணுங்க, மாற்றி விடுங்க. கவனிக்கிறீங்களா? உங்களுக்கு பிடிக்காதவங்க பக்கத்துல உங்களுக்கு உட்கார வச்சா கூட உங்களால நிம்மதி என்ன பண்ண முடியாது, உட்காரவே முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஐயா அம்மா நீங்க உங்களை பார்த்து கேட்கிறேன், இந்த சகையுக்கு ஊருக்குள்ள நல்ல பேரே இல்லை. ஆனா என்னைக்கு இயேசுநாதர் உள்ள வந்தாரோ, என்னைக்கு இயேசு ராஜாவின் நாமம் அவன் மீது தரிக்கப்பட்டதோ, அன்று முதல் கொண்டு அந்த பேட் வைபுள்ள, அந்த நெகட்டிவான ஒரு வைபுள்ள அந்த சகையினுடைய தன்மையையே கர்த்தர் மாற்றி விடுகிறார். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் காமிச்சு கொடுக்குறேன். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை யாராவது ஒரு வாசிங்க. 1 கொரிந்தியர் 2:14. ஜென்ம சுவாபமான மனுஷனோ அவைகள் அவனுக்கு என்னவா தோணுமாங்க,
வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. அவைகளை அறியவும் மாட்டான். கவனிங்க, ஜென்ம சுவாபமான மனுஷனும் ஆவிக்குரியவர்களை என்ன பண்ண மாட்டானா? ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். அது அவனுக்கு என்னவா தோன்றுமா? பைத்தியமா தோன்றும். அல்லேலூயா. இந்த ஜென்ம சுபாவம் என்னவென்றால், ஜென்ம ஜென்மமாக நமக்குள்ள இருக்கிற நம்முடைய முற்பிதாக்களுடைய சுபாவம். சில வேளைகள் நம்ம சொல்றோம் இல்லையா, உங்க பிள்ளைங்களை பார்த்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்பன மாதிரியே பண்ணுது பாரு, அவங்க அம்மாவை மாதிரியே பண்ணுது பாரு அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? இப்போ ஒவ்வொரு பிள்ளைங்க கிட்டயும் அவங்க ஜென்ம சுபாவத்தை, குடும்பத்தின் சுபாவம் இருக்கும். அதை எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? கண் கூட பார்ப்பாங்க. இப்போ சில வேலையில சில பெண்களை எப்படி கூப்பிடுவாங்க? வாயாடின்னு கூப்பிடுவாங்க. எப்படிங்க? இப்ப அவங்க அம்மா வாயாடுனா பிள்ளை சின்ன பிள்ளையா இருக்கும் போது அது கத்தனா கூட என்ன பண்ணுவாங்க? இத்தனைக்கும் அந்த அர்த்தம் கொண்டே பேசாது. ஆனா அந்த பிள்ளை லபலபன்னு லைட்டா கத்தனா கூட என்ன சொல்லியிருந்தீங்க? அவங்க அம்மா மாதிரியே வாயாடு இருப்பார். எல்லாருக்குள்ள என்ன இருக்குது? ஜென்ம சுபாவம் இருக்கிறது. சில பேர் சொல்லுவாங்க, எங்க அப்பாவுக்கு இந்த வியாதி இருந்துச்சு, எனக்கும் இருக்கு. எங்க அப்பாவுக்கு இந்த இடத்துல மச்சம் இருந்தது, எனக்கும். எங்க அம்மாவுக்கு இந்த மாதிரி இருந்தது, எனக்கும் இருக்கு. சில பிள்ளைங்களுக்கு இன்னொரு பயம், எங்க அம்மாவுக்கு இந்த வயசுல சுகர் வந்துச்சு, அப்ப நானும் ஒழுங்கா சாப்பாட்டுல கண்ட்ரோல் பண்ணலன்னா இந்த வயசுல எனக்கும் என்ன வந்துடும்? சுகர் வந்துடும், பிபி வந்துடும் அப்படின்னு நிறைய பேருக்குள்ள இப்பத்துல இருந்தா என்ன இருக்கு? பயம் இருக்கு. நல்லா கவனிங்க, இந்த ஜென்ம சுபாவங்கள் என்ன பண்ணதான் ஆவிக்கேற்ற பிரகாரமா நம்மள நடக்கவே, ஆவிக்குரிய காரியத்துல நமக்கு என்னவா தோண வைக்குமா? பைத்தியமா தோண வைக்கணுமா? அல்லேலூயா. சில வேளையில ஆண்டவரோட வார்த்தை நம்மளை தேடி வந்தாலும், நம்மளை கடிந்து கொண்டாலும் நம்மளால சில காரியத்தை என்ன பண்ண முடியல, ஏற்றுக்க முடியல. எதனால? நம்ம கிட்ட இருக்கிற ஜென்ம சுபாவம். அல்லேலூயா. சுபாவம். சில பேருக்கு தங்களுடைய பாரம்பரியத்தின் மீது சுபாவம் அடைவர்களா இருப்பார்கள். நீங்க கர்த்தர் திருவிழா நீங்க நல்ல ஒரு பெந்தகோஸ்தே சபையில உட்கார்ந்து ஆண்டவரை ஆவியில நிரப்பி என்ன பண்றீங்க? ஆராதிக்கிறீங்க. ஆனா இதே பகுதியை சார்ந்த, பட்டணத்தை சார்ந்த எத்தனையோ பேரு நல்லாவே சத்தியம் ஓரளவுக்கு தெரிய வந்தாலும் என்ன பண்றாங்க? அவங்களால அந்த ஜென்ம சுபாவத்தை விட்டு என்ன பண்ண முடியல, வர முடியல. அவங்களுக்கு அது ஒரு பெயர், அவங்களுக்கு அதுல ஒரு பிரெஸ்டீஜ் இருக்குது. இந்த பர்டிகுலர் சபைக்கு போனாதான் நாங்கள் அந்த சபையின் அங்கம் என்று சொல்லிக் கொள்வதில் எங்களுக்கு ஒரு தனி பெருமை இருக்குது, சந்தோஷம் இருக்குன்னு சொல்லி போகிறவங்களும் இருக்கிறாங்க. ஆவிக்குரிய காரியம் அவங்களுக்கு என்னவா தோணுதுங்க? பைத்தியமா தோணுது. அல்லேலூயா. உங்க பக்கத்துல இருக்கிறவங்க கையை பிடிச்சி சொல்லுங்க, அவங்க முகத்தை பார்த்து சொல்லுங்க, வேதம் சொல்லுது, நான் சொல்லல, உங்ககிட்ட ஜென்ம சுபாவம் இருக்குன்னா, திரும்பவும் சொல்றேன், நான் சொல்லல, பைபிள் சொல்லுது, ஜென்ம சுபாவம் உங்ககிட்ட இருக்குன்னா நீங்க ஒரு ஆத்மார்க்கு பைத்தியம். அல்லேலூயா. எப்படிங்க? ஜென்ம சுபாவம் ஆவிக்கேற்ற பிரகாரம் நடக்கவே விடாதான் நம்மளை என்னதான் வச்சிருக்கலாம்? பைத்தியமாக வச்சிருக்கலாம். சில வேளையில நம்ம சொல்றோம் இல்லையா, என் கேரக்டர்லாம் என்ன பண்ணாது, மாறாது, நான் அப்படிதான் பேசுவேன், இஷ்டம் இருந்தா கவனிங்க, இல்லைன்னா என்ன பண்ணுங்க, போங்க சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம வீட்டு சின்ன பிள்ளைகளை கூட என்ன பண்றாங்க, சொல்றாங்க, எனக்கு இதான் பிடிக்கும், நான் இந்த ட்ரெஸ் தான் என்ன பண்ணுவேன், போடுவேன், எனக்கு இதெல்லாம் வாங்கி தர்றேன், எனக்கு இதுதான் பிடிக்கும், அடம் பிடிக்கிறாங்க இல்லையா? சில வேலையில நீங்களே சொல்லுவீங்க, நான் எங்க அப்பா அம்மாவை டார்ச்சர் பண்ணேன், இன்னைக்கு குழந்தை பிறந்து என்ன பண்ணுது, டார்ச்சர் பண்ணுது. அல்லேலூயா. நீங்க பண்ண என்னென்ன சேட்டை பண்ணீங்களோ அதெல்லாம் உங்க பிள்ளைங்க என்ன பண்றாங்க? ஐயாமா நல்லா கவனிங்க, இந்த ஜென்ம சுபாவம் இருக்குது இல்லையா, இது யாரு வந்தா மாறும் தெரியுமா? இந்த இயேசுநாதர் வந்தா இந்த ஜென்ம சுபாவம் உங்களை விட்டு முற்றிலுமாய் நீங்கி போகும். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா?
தேவனுடைய பிரசன்னம் ஜென்ம சுபாவத்தை மாற்றிவிட்டது. அந்த பட்டணத்தின் அவப்பெயரை மாற்றிவிட்டது. நான் உங்களை பார்த்து சொல்லுவேன், ஆண்டவருக்கு நீங்க இடம் கொடுக்க உங்களுடைய ஜென்ம சுபாவங்கள் மாறிவிடும். உங்க குடும்பத்தின் மீது இருக்கிற சாப கட்டுகள் மாறிவிடும். சில ஜெனரேஷனல் கர்சஸ் இருக்கும், சந்ததியாக இருக்கிற சாபங்கள் இருக்கும், இரத்த சம்பந்தமான சாபங்கள் இருக்கும். அந்த சாபங்கள் எப்பொழுது தெரியுமா நீங்கி போகும்? இந்த ஊழியக்காரர் இருக்கிறார், அவர் தலைமையில கை வச்ச சாபம் என்ன பண்ணியிருந்தான், போயிருந்தான், கட்டு உடைக்கிறாரு அவரு. அதனால அவர்கிட்ட போனா கட்டெல்லாம் என்ன பண்ணிடும், உடஞ்சிடும். போனா இன்னும் 4-5 கட்டு சேர்த்துன்னு வருவீங்க. உங்க கட்டு எப்படி தெரியுமா உடையும்? உங்க ஜென்ம சுபாவ கட்டு நீங்க ஆண்டவரிடத்துல நெருங்க அவைகள் எல்லாம் உடைந்து போய்கொண்டே இருக்கும். The more you get close to God, நீங்க கர்த்தரிடத்துல நெருங்க ஆவியில பலன் கொண்டவர்களாய், ஆவியானவரோடு கூட இசைந்து ஆவியில பலன் கொண்டு ஆண்டவரிடத்துல நெருங்க அவருடைய வசனம் உங்க குடும்பத்துக்குள்ள உலாவ உங்களுக்குள்ள இருக்கிற ஜென்ம சுபாவ கட்டுகள் முற்றிலுமாய் மாறிவிடும். இயேசுநாதரை உங்க வீட்டுக்குள்ள நீங்க அனுமதிக்கிறீங்க என்பது நீங்க வசனத்தை உங்க வீட்டுக்குள்ள அனுமதிக்கிறதுக்கு என்பதற்கு அர்த்தம். காரணம், இயேசுவானவரே வார்த்தையாய் இருக்கிறார். ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தையானவரே மாம்சமாகி கிறிஸ்துவாக வெளிப்பட்டார். இன்றைக்கு வார்த்தை உங்க வீட்டுக்குள்ள பிரவேசிக்கும் என்றால் அந்த வார்த்தை உங்க வீட்டினுடைய ஐடென்டிட்டியை மாற்றும். உங்க குடும்பத்தினுடைய ஐடென்டிட்டி அந்த வார்த்தை மாற்றிவிடும். அல்லேலூயா. நீங்க நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், வார்த்தை உள்ள வந்து மாற்றம் செய்யுதா? இல்ல வார்த்தை மாற்றம் செய்யறதுக்கு வார்த்தை உங்க வீட்டுக்குள்ள இருக்கா? ஏதோ உங்க வீட்டுக்குள்ள ஃபுல்லா வசனம் போட்டு மாட்டி வச்சிருக்கீங்க இல்லையா? அந்த வசனத்தை நான் சொல்லல, அந்த வார்த்தையை சொல்லல. நம்மளுக்கு வசனத்தை வீட்டுக்குள்ள போடுறது குறைய இருக்காது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அது இதயமாகிய பலகையில என்ன இருக்கணுமா? அல்லேலூயா. வெளியில இருக்கு நிறைய, உள்ளுக்குள்ள இருக்கா? அது உள்ளுக்குள்ள வந்தா போதும். நீங்க யாருக்கிட்டையும் தலையை கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த வசனம் உங்க சாபங்களை மாற்றும், உங்க ரோகங்களை மாற்றும், உங்க வியாதிகளை அந்த வசனம் சுகமாக்கும். அந்த வார்த்தை கர்த்தன பெரிய வல்லமை உண்டு. நீங்க நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், தினமும் உங்க வீட்டுக்குள்ள வசனம் இருக்கா? தினமும் வசன தியானம் இருக்கா? குடும்ப ஜெபம் இருக்கிறதா? குடும்பமா உட்கார்ந்து வசனத்தை பேசுறீங்களா? இல்ல குடும்பமா உட்கார்ந்து நாடகம் பார்க்குறீங்களா? நீங்க நிறைய வீடுகளுக்குள்ள ஃபேமிலியா உட்கார்ந்து சீரியல் பார்க்குறாங்க. ஃபேமிலியா உட்கார்ந்து ஜெபம் பண்ற நேரம்லாம் போயிருச்சு. ஃபேமிலியா உட்கார்ந்து அடுத்தவங்க வீட்டு கதையை என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க. இவங்க வீட்டில் என்ன நடந்துச்சு தெரியுமா, அந்த அக்கா என்ன பண்ணாங்க தெரியுமா, அந்த அண்ணன் என்ன பண்ணாங்க தெரியுமா அப்படின்னு பக்கத்து வீட்டை குறித்து சர்ச்சில் உள்ள யாரையோ ஒருத்தவங்களை பற்றி நம்ம பயங்கரமாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆனால் கேட்ட வசனத்தை போய் வீட்டில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறீங்களா? உங்க வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க கேட்ட வசனத்தை, அம்மா இந்த வசனம் இன்னைக்கு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணாரு, என்னன்னு எனக்கு புரியல, எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுங்கன்னு சொல்லி உங்க வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க உங்ககிட்ட கேட்கிறாங்களா? இன்னைக்கு பிள்ளைங்க விலை உயர்ந்த போன் எனக்கு வாங்கி கொடு, சின்ன வயசுல இருந்து போன் கேட்கிறேன், இப்ப நான் வளர்ந்துட்டேன், காலேஜ் போறேன், எனக்கு போன் வாங்கி கொடுங்கன்னு கேட்கிற உங்க பிள்ளைங்க, எனக்கு புது பைபிள் வாங்கி கொடுங்க, நான் பழைய பைபிளை படிச்சு முடிச்சிட்டேன், எனக்கு புது பைபிள் வாங்கி கொடுங்கன்னு கேட்கிறாங்களா? எனக்கு ஒரு மிஷனரியை பத்தி படிக்கணும், அவரை குறிச்ச புஸ்தகத்தை எனக்கு வாங்கி கொடுங்கன்னு உங்க பிள்ளைங்க உங்களிடத்துல வந்து கேட்கிறார்களா? ஐயாமா, இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுவேன், ஒருவேளை உங்க பிள்ளைகள் அப்படி தனியா உட்கார்ந்து ஜெபிக்கிறாங்க, தனியா உட்கார்ந்து பைபிள் படிக்கிறாங்க, வேற சர்ச்சுக்குள்ள வரும்போது மட்டுமல்ல, வீடுகளிலே அவர்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் தேவனுடைய முகத்தை நாடுகிற பிள்ளைகளாக உங்க பிள்ளைகள் மாறுகிறார்கள் என்றால், அதனால் உங்க பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்திருக்கிறார்கள் என்பதற்கு அடையாளம். அப்படி ஒருவேளை உங்க வீட்டுக்குள்ள வசனம் அதிகமாக உட்பிரவேசிக்கும் என்றால், நான் சொல்லுகிற உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற சாப பாவ கட்டுகள் எல்லாம் முற்றிலுமாய் நிர்மலமாய் போகும். அல்லேலூயா.
இன்னைக்கு நம்ம எல்லாம் வசன போட்டின்னு ஒரு வந்தாதான் உட்காந்து பைபிளை புரட்டி புரட்டி என்ன பண்றோம், படிக்கணும். வசன போட்டிலாம் கேள்வி பதிலாம் வச்சா நம்மளை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இருக்காது. டப்பு டப்புன்னு நம்மளுக்கு பதில் வரும். அது விசேஷமா வாலிப பிள்ளைங்கள்லாம் தரவா ஒரு புக்கு சொன்னா அதை படிச்சு முடிச்சுட்டு தான் என்ன பண்ணுவாங்க, சர்ச்சில் உட்காருவாங்க, மனப்பாடமா என்ன பண்ணுவாங்க, வசனம் சொல்லுவாங்க. நான் வெளிநாட்டுல இருந்தப்போ ஒரு சபையில நான் செய்தி முடிச்சு உட்கார்ந்த பிறகு ஒரு கேள்வி பதில் போட்டி வச்சாங்க. அதுல பதில் சொன்ன சில ஸ்திரீகளை பார்த்த பொழுது நான் முன்னவே ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா எனக்கே சில பதில் என்ன பண்ணல தெரியல. அவங்க எல்லாம் படிச்சுட்டு வந்திருக்காங்க. ஆனாலும் இந்த வருஷமும் பைபிள் படிக்கிறாங்க. நம்மளும் சொல்லிடலாம்னு பார்த்தா சிலது டப்புன்னு நமக்கு மைண்டுக்கே வர மாட்டேங்குது. ஆனா அங்க இருக்கிற சகோதரிகள் வாலிப பிள்ளைகள் பதில் சொல்றாங்க. எப்படி தெரியுமா? பதில் கேட்டா பதில் வர மாட்டேங்குது. அந்த பதில் உள்ள வசனத்தையே முழுசுமா சொல்றாங்க. அந்த அதிகாரத்தையும் மனப்பாடமா ஒப்பிக்கிறாங்க. நான் ஆச்சரியப்பட்டேன். இவங்களுக்கு முன்னாடி ஜான் வெஸ்லி நீயே ஒன்றும் கிடையாது போலவேடா, இந்த பிள்ளைங்க இவ்வளவு வசனத்தை அப்படியே ஒரு அதிகாரத்தை முழுசா சொல்றாங்களே அப்படின்னா அந்த பாஸ்டர் முடியும் போது என்னை பார்த்து சொன்னார், பாஸ்டர் எல்லாம் வசனத்தை அப்படியே கரைச்சி குடிச்ச மாதிரி பேசிடுறாங்கன்றதுக்காக நீங்க இந்த பிள்ளைகளை நம்பிடாதீங்க. இதெல்லாம் நல்லா படிக்கிற பிள்ளைங்க, படிப்புல நல்ல சூப்பரான பிள்ளைங்க. கேள்வி பதில் சொன்னா அந்த சாப்டரையே முழுசா 4 அதிகாரம்னாலும் 4 அதிகாரத்தை நல்லா மனப்பாடம் பண்ணிட்டு வந்துடும். ஆனா தேவனுக்கு பயம் இல்லை. தேவனுக்கு பயப்படாத பிள்ளைங்க, தங்கள் சுயத்துல எந்த மாற்றமும் இல்லாத பிள்ளைகள். அவங்களுக்கு பிடிக்கலன்னா சில பேர் சர்ச்சைக்கே வரமாட்டாங்க. அவங்களுக்கு பிடிக்கலன்னா ஊழியத்துக்கே வரமாட்டாங்க. சினிமா தியேட்டருக்கு போவாங்க, சினிமா பாடல்களை பாடுவார்கள். அப்படிப்பட்ட பிள்ளைகள் அவர்கள் என்று சொன்னார். அப்படி தங்கச்சி சகோதரனே சகோதரியே, இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுவேன், உங்கள் ஜீவிதம் என்ன விதமான மாற்றத்தை கொண்டிருக்கிறது? உங்களை பார்க்கும் பொழுது சுகந்த வாசனைகள் இருக்கிறதா? உங்கள் பெயர்களுக்கு ஏற்ற ஒரு தன்மை உங்ககிட்ட இருக்குதா? என் பாஸ்கர் என்னை பார்த்து அடிக்கடி சொல்லுவார், ஜான் வெஸ்லின்னு பேர் வச்சிருக்கிற, அந்த பரிசுத்தவான் பேரை கெட்டுறாங்க. இதுக்கு முன்னாடி ஒருத்தர் உன் பேரை வச்சு இல்ல அவர் பேரை நீ வச்சிருக்கிற, ஆனா நீ யார் பேரை வச்சிருக்கிறியோ அவர் தேசத்துல மிகப்பெரிய வல்லமை உள்ள ஒரு தேவ மனிதன். மெத்தடிஸ்ட் திருச்சபைகளுடைய தலைவர் அவர். அவர் பிரசங்கம் பண்ணார்னா அவ்வளவு வல்லமையா கிரியை நடக்கும். என்ன பாக்குறவங்க சொல்லுவாங்க, அந்த பரிசுத்தவான் பேரை என்ன பண்ணு, காப்பாத்திடு. அல்லேலூயா. நான் உங்களை பார்த்து சொல்றேன், உங்க பெயர்கள் அநேகருக்கு அநேக நல்ல வசன இலக்கியம் உள்ள பெயர்களை உங்களுக்கு சூட்டி இருக்கிறார்கள். உங்க பெயருக்கான அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா? அந்த அர்த்தத்துக்கு உகந்த வண்ணமாவது நம்ம வாழ்றோமா? நான் உங்களை பார்த்து சொல்றேன், சகேயு அவன் குள்ளமான மனிதன். அவனுக்கு நற்பெயரே கிடையாது, உருவ ரீதியாகவும் கிடையாது, உத்தியோக ரீதியாகவும் கிடையாது. அவனுக்கு நல்ல பெயரே கிடையாது. நான் உங்களை பார்த்து சொல்ற, உத்தியோகம் என்று வரும் பொழுது இன்னைக்கு ஆவிக்குரிய ஜனமாய் இருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்க வேலை ஸ்தலத்தில் உங்களுக்கான நற்பெயர் உண்டா? கர்த்தருடைய பிள்ளைகள் தான், ஆனா ₹1 லஞ்சம் வாங்க மாட்டாங்க, ₹1 கூட உண்மையா இருப்பாங்கன்ற நற்பெயர் நமக்கு உண்டா? அப்படி இல்லாவிட்டால் நம்மை நாம் சீர் கொள்வதற்கான ஒரு முக்கியமான நேரம் இது. நீங்கள் வியாபாரம் செய்கிறவர்களா இருப்பீர்கள் என்றால் உங்கள் வியாபாரத்துல உங்களை குறித்த ஒரு சர்டிபிகேட் என்ன? ₹1 கூட நீங்க உண்மையா இருக்கிறீங்களா? கர்த்தருடைய பிள்ளைகளை உலகத்தார் எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம், கர்த்தருக்கு பயப்படாதவங்க எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம், பெயர் கிறிஸ்தவர்களா இருக்கிறவர்கள் எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம், இந்த சத்தியத்திற்கு முன்பாக நடுங்குகிற ஜென்ம சுபாவம் இல்லாத மனிதனாக வாழ்ந்து திகழ வேண்டும் என்று இருக்கிற உங்களுக்குள்ள சத்தியம் இருக்கிறதா? நீங்கள் சற்று சிந்தித்து பார்ப்பீர்கள் என்றால் அது உங்கள் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய பிரயோஜனமாயிருக்கும். அல்லேலூயா. 3வது நெகட்டிவ் வைப் உள்ள ஒரு காரியம் என்ன தெரியுமா? காட்டத்தி மரம். என்னங்க? முதல்ல என்ன சொன்ன? எரிகோ. 2வது சகேயு. 3வது காட்டத்தி மரம். இந்த காட்டத்தி மரத்தை குறித்து நீங்கள் படித்திருப்பீர்கள் என்றால் அது ஆங்கிலத்தில் சைக்கமோர் ஃபிக் ட்ரீ, ஒரு அத்தி மரம்.
இது எப்படி இருக்குன்னா அங்க மரமே ஒரு மாதிரி குள்ளமாக தான் இருக்கும். இப்போ எல்லா மரத்துக்கும் சில மருத்துவ குணாதிசயங்கள் உண்டு. இப்போ இந்த மரத்துக்கும் நிறைய மருத்துவ குணாதிசயங்கள் உண்டு. வேப்ப மரத்துக்கு கூட நிறைய நல்ல மருத்துவ குணங்கள் உண்டு. ஆனா நமக்குள்ளவே ஒரு கதை ஒண்ணு இருக்கும். நம்ம ஊர்ல சொல்லணும்னா பேய் கதை. என்ன கதைங்க? ஒரு பேய் கதை ஒண்ணு இருக்கும். இப்போ வேப்ப மரம் அதுல உடைச்சி பல்லு வளர்க்குவோம். அதை எடுத்து அம்மா போட்டா கூட அந்த தண்ணியை கொதிக்க வச்சு என்ன பண்ணும், பிள்ளைகளுக்கு குளிக்க வைப்போம். இல்ல அதுல சில நிறைய காரியங்கள் என்ன பண்றோம், செய்யறோம். ஆனா ரோட்டு ஓரமா ஒரு வேப்ப மரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை பார்த்தா அப்படியே ஒரு சந்தோஷமா இருக்கும் அவங்களுக்கு. நம்மளுக்குள்ளவே சின்ன வயசுல இருந்தே ஒரு ஸ்டோரி ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த புளிய மரத்துக்கு கீழே போய் என்ன பண்ணாத, நிற்காத, தூங்காத. அந்த வேப்ப மரத்துல என்ன இருக்கு, ஏறி இருக்கு. கவனிக்கிறீங்களா? இந்த காக்கத்தி மரத்தை குறித்து நான் படித்தப்போ ஒரு காரியத்தை நான் கண்டறிந்து கொண்டேன். நீங்கள் கூட இன்னைக்கு காலம் எல்லாம் ரொம்ப வேகமாக பெருகிடுச்சு. ஒன்றும் இல்லை, காக்கத்தி மரம் அப்படின்னு கூகுளில் போட்டு நீங்கள் கூட படிச்சு பாருங்க. நான் இப்போ பிரசங்கம் பண்ணுறது அப்படியே அதில் இருக்கும். நல்லா கவனிங்க. இந்த காக்கத்தி மரத்துக்கும் ஒரு பேர் இருக்குன்னா ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அது ஒரு கோஸ்ட் ட்ரீயா. நல்லா நம்மளுக்கு தமிழ்ல விளங்குற மாதிரி சொன்னோம்னா பேய் மரமா. என்ன மரம்? இந்த காட்டத்தி மரத்துக்கு நிறைய வார்த்தை அர்த்தங்கள் இருக்கு இல்லையா? அதுல ஒரு அர்த்தத்தை நான் படிக்கும் பொழுது நான் ஆச்சரியப்பட்டேன். அதுக்கு ஆங்கிலத்துல மெலவலன்ட்னு ஒரு வார்த்தை இருக்குது. இந்த வார்த்தைக்கு அர்த்தமே என்ன தெரியுமா? அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி பார்க்கிறது. எப்படிங்க? doing bad things to others. மெலவலன்ட்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னங்க? அடுத்தவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கிறது, அடுத்தவங்களுக்கு காயத்தை கொடுக்கிறது. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், ஆண்டவர் அப்படிப்பட்ட மரத்துல இருந்துதான் சகேயுவே நீ இறங்கி வா, இன்றைக்கு நான் வீட்டில் என்ன பண்ணுவேன், போஜனம் பண்ணுவேன். ஜனமே, நாம சில காரியத்தை விட்டு இறங்கி வராம ஆண்டவர் நம்ம வீட்டுக்குள்ள உட்பிரவேசிக்க மாட்டார். இன்றைக்கு நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற எரிகோ மாறணும், என்னுடைய ஐடென்டிட்டி மாறணும். இன்னைக்கு என் வீட்டுக்குள்ள இருக்கிற ஜென்ம சுபாவங்கள் மாறணும். என்ன குறிச்சு இருக்கிற, என் குடும்பத்துல என்ன குறிச்சு இருக்கிற பேட் சர்டிபிகேட் மாறணும் அப்படின்னு நம்ம வாஞ்சிக்கிறோம் இல்லையா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் வீட்டுக்குள்ள உனக்குள்ள நான் வந்தா இந்த பெயரெல்லாம் மாறும், உன்னுடைய ஐடென்டிட்டி மாறும். ஆனா ஒன்னே ஒண்ணு, நீ அமர்ந்திருக்கிற அந்த மரத்திலிருந்து இறங்கி வந்தே ஆகவே. மெலவலன்ட், அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்கணும்ன்ற எண்ணம். ஐயாமா, இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், உங்களுக்குள்ள அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்கணும்ன்றது, அடுத்தவங்களை கொலை பண்ணணும் அப்படி பெருசாலாம் யோசிக்க மாட்டீங்க அப்படின்னு நம்புறேன். உங்களுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன காரியங்கள். என்ன காரியம்? சில வேலைகளில நம்ம வீட்டுக்குள்ள என்ன வரும், சண்டை வரும். சண்டையே வராத குடும்பம் யாருன்னா இருக்கிறீங்களா? எங்க வீட்டுக்குள்ள சண்டையே வராத பிரதர் யாருன்னா இருக்க கை கொடுக்க பார்க்கலாம். நம்ம எல்லாரும் வீட்டுக்குள்ள என்ன வருங்க, சண்டை வரும். அதுவும் கணவன் மனைவிக்குள்ள சண்டை வராம இருக்கவே இருக்காது. அப்படி யாருன்னா இருக்கிறீங்களா? கணவன் மனைவியே இத்தனை வருஷம் நாங்கள் சந்தோஷமா இருக்கிறோம், சண்டையே வந்தது கிடையாது. யாரும் இல்லை. நீங்க நான் உங்களை பார்த்து சொல்றேன், அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்கணுன்றது யாரையும் ஒருத்தவங்களை விஷம் வச்சு சாப்பிடணும் அப்படி கிடையாது. ஒருத்தங்களுக்கு ஒரு காரியம் சொன்னா வலிக்கும்னு தெரிஞ்சோம், அதை வலிக்கட்டும், உரைக்கட்டும் நல்லா அப்படின்னு சொல்றோம் தெரியுமா? சில வேளையில சண்டை வரும்போது தான் என்ன பண்ணுவீங்க, வீட்டுக்காரருக்கு பிடிக்காத குழம்பா வைப்பீங்க. எப்படிங்க? சில வீட்டுக்காரங்களுக்கு ரசம் சோறு பிடிக்காது, இல்லைன்னா எல்லாம் ஒரு குழம்பு பிடிக்காது. ஆனா இன்னைக்கு வந்து தின்னா தின்னுட்டோம், சாப்பிட்டு சாப்பிட கட்டி என்ன பண்ணிட்டோம், போட்டோன்னு சொல்லி வேணும்னு அதை தான் என்ன பண்ணுவீங்க, சமைச்சு வைப்பீங்க. அதுதான் அந்த மெலவலன்ட்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம். இவங்களுக்கு வலிக்கோன்னு தெரிஞ்ச அந்த வார்த்தை
பார்த்து என்ன பண்ணுவீங்க? பேசுவீங்க. இவங்களுக்கு வலிக்கோன்னு தெரிஞ்சாலும் அந்த சமையல் என்ன பண்ணுவீங்க? வேணும்னே பண்றீங்க தெரியுமா? வாண்டடா பண்றீங்க தெரியுமா? அதுதான் அந்த மெலவலன்ட். அதுதான் அந்த காட்டத்தி மரத்தினுடைய தன்மை. அல்லேலூயா. காட்டு அத்தி மரம், காடுகளுக்குள்ள இருக்கிற அத்தி மரம், காடுகளுக்குள்ள இருக்கிற அத்தி மரம் நல்லா ஸ்ட்ராங்கா வளரும். இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுவேன், நீங்க எதுல ஸ்ட்ராங்கா மாறிக்கிட்டு இருக்கிறீங்க? மன்னிக்கிறது இல்லையா, இல்ல வைராக்கியம் வச்சுக்கிறது இல்லையா? இன்னைக்கு உங்களை பார்க்கும்போது ஐயோ இவங்களை எந்த வார்த்தையை சொல்லி என்ன பண்ணிடுறாங்க, பேசுகிறாங்க. முகத்தை தூக்கி ஒரு மூலையில வச்சுக்கிட்டா திருப்பறதுக்கே பல மாசம் ஆகும். அப்படின்றதுனாலே சில டைம் உங்க வீட்டுக்காரர் உங்ககிட்ட என்ன பண்ண மாட்டாங்க, பேசவே மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் இருக்கிறார், வேலை முடிச்சுட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து என்ன பண்ணுவாரு, உட்காந்துருவாரு. 6:30 மணிக்கே வந்துருவாரு. ஆனா வீட்டுக்கு எத்தனை மணிக்கு தெரியுமா போவாரு? 9 மணிக்கு போவார். எத்தனை மணிக்குங்க? அந்த 6:30 மணில இருந்து 9 மணி வரைக்கும் எங்க தெரியுமா இருப்பாரு? ரயில்வே ஸ்டேஷன்ல உட்காந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாரு. ஒரு முறை அவரை விசாரிச்சா, ஏன் வீட்டுக்கு போகலையா, இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு பேசும்போது கேட்டா, வீட்டுக்கு போயிட்டு என்ன ஏன் கிடைக்க போகுது, வீட்டுக்கு போனா என் பொண்டாட்டி பேசுறதுல எனக்கு பாதி பிபி ஏறிடும். அதுக்கு நான் 9:30 மணிக்கு போனேன்னா போன உடனே சாப்பாடு போடுவாங்க, சாப்பிட்டுட்டு நான் என்ன பண்ணுவேன், இமிடியேட்டா தூங்கிடுவேன். காலையில் எழுச்ச உடனே என்ன பண்ணுவேன், சாப்பாடு கட்டி கொடுப்பாங்க, வேலைக்கு போயிடுவேன். வீட்டில் இருக்கிறத நான் கம்மி பண்ணாலே போதும், என் வீட்டில் சண்டையை பாதி. நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கோங்க, உங்க வீட்டுக்கார வேலையை முடிஞ்சு லேட்டா வராதுன்னா அதுக்கு மெயின் ப்ராப்ளமே நீங்க தான். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? இந்த கொரோனா காலகட்டத்துக்கு தெரியுமா, கொரோனா காலகட்டத்தில் ஆரம்பம் என்னமோ எல்லாருக்கும் நல்லா தான் போச்சு. நான் ஒரு ஜட்ஜி ஒருத்தரை மீட் பண்ணேன். அவர் சொன்னார், கொரோனா காலகட்டத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 30-40% ஹைகோர்ட்டில், சென்னை ஹைகோர்ட்டில் டைவர்ஸ் கேசஸ் அதிகமாயிடுச்சான். எப்போங்க? கொரோனா காலகட்டத்தில். ஏன்னா இத்தனை நாள் காலையில் எழுச்ச உடனே குளிச்சுட்டு வேலைக்கு போயிடுவாங்க, எல்லாரும் தனித்தனியாக அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. இல்லைன்னா எப்பயாவது வாரத்துக்கு ஒரு முறை தான் என்ன பண்ணுவாங்க, வீக்கெண்ட்ஸில் குடும்பமாக எங்கன்னா வெளியில் போவாங்க, வருவாங்க, ஹோட்டலில் சாப்பிடுவாங்க, எதனா ஒன்று நடக்கும். இல்லைன்னா வீக்கெண்டில் தான் எதனா ஸ்பெஷலாக நான்வெஜ் வரைக்கும் எடுத்து நல்லா தடபடலாம் ஒரு சமையலை பண்ணி சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் கொரோனா டைமில் என்ன ஆயிடுச்சுன்னா, காலையில் எழுந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துக்கிட்டே ஆக வேண்டிய கட்டாயம் உருவாயிருச்சு. அவர் என்னதான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேலை பார்த்தாலும் எப்ப பாரு பிள்ளைங்க, எப்ப பாரு மனைவி, எப்ப பாரு கணவனார், எப்ப பாரு பிள்ளைங்கன்னு சொல்லி கணவன் மனைவி வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்கிற நிலைமை போச்சு. இப்போ கொஞ்ச நாள் ஒரு மாசம் வண்டி ஓடுச்சு. ஒரு மாசம் இல்லை, குறிப்பிட்ட மாசம் வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சமைச்சு போட்டாங்க. கொரோனா டைம்ல தான் பாதி பேர் சமையல் கற்றுக்கிட்டாங்க. உங்களுக்கு தெரியுமா? பயங்கரமா சமையல் ஓடுச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு என்னாச்சு, தான் கத்து வச்சிருந்த வித்தெல்லாம் தீர்ந்து போச்சு. இப்ப யூடியூப்பை பார்த்து சமைக்க ஆரம்பிச்சாங்க. யூடியூப்பை பார்த்து சமைச்சு சமைச்சு அந்த மனுஷன் எவ்வளவு நாள் சாப்பாட்டுக்கே காலத்தை ஓட்டுவார். இப்ப நம்மளுக்கு வீட்லயே கூடவே இருந்தா வாயை வச்சுட்டு நம்மளால என்ன பண்ண முடியாது, சும்மா இருக்க முடியாது. இத்தனை நாள் இவர் ஏமாத்தி ஓடிக்கிட்டு இருந்தாரு, இப்பதான் என்ன பண்றாரு, பக்கத்திலே இருக்கிறாரு. இத்தனை நாள் வெயிட் பண்ணி வச்சிருந்தது எதையாவது ஒன்று என்ன பண்ணுவோம், பேசுவோன்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. உடனே என்ன ஆயிடுது, சண்டை ஏறுது, பிரச்சனை ஆகி கொரோனா டைம்ல அம்மா வீட்டுக்கு கூட சண்டை போட்டு போச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியாது, போக முடியாது. அவங்க ஒரு ரூம், இவங்க ஒரு ரூம். அல்லேலூயா. அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்கணும்னு நினைச்சு உங்க வீட்டுக்குள்ள நீங்க செய்கிற சின்ன சின்ன காரியங்கள் கூட ஆண்டவருடைய நாமத்தினுடைய வல்லமை உங்களில் விளங்கக்கூடாதபடி உங்களை தடுத்து விடும். அவர்கிட்ட நீங்க நெருங்குகிறதற்கு என்பதற்கு அடையாளம்
உங்ககிட்ட இருக்கிற இந்த காட்டத்தி மரத்தினுடைய தன்மைகள் உங்களை விட்டு விலகி போய்கொண்டே இருக்கணும். கவனிக்கிறீங்களா? நீங்க பெரியவங்களும் நமக்கு அதுக்கு சமைச்சவங்க கிடையாது. ஒரு முறை ஒரு ஊழியத்துக்கு போயிருந்தேன். ஒரு வயதான தாய் தகப்பன்மா, அவங்க தான் எனக்கு சாப்பாடுலாம் பரிமாறினாங்க. அந்த வீட்டுக்குள்ள நிறைய பிள்ளைகளும் இருக்கிறாங்க. ஆனால் பெரியவங்க தானே நிறைய டைம் பரிமாறுவாங்க. இப்போ அந்த ஐயாவும் என் கூட சேர்ந்து என்ன பண்ணிட்டார், சாப்பிட்டுட்டார். அவர் மாத்திரெல்லாம் போடணும், என் கூட சேர்ந்து சாப்பிட்டுட்டார். இப்போ டைனிங் டேபிள் இருக்குது, ஒரு ஹால்லேயே டைனிங் டேபிள் இருக்குது, கிச்சன் இருக்குது. கிச்சனுக்கு எப்பவுமே மோஸ்ட்லி எல்லா குடும்பத்தில் ஸ்க்ரீன் போடுவாங்க இல்லையா? இப்போ அந்த கிச்சனுக்கு ஸ்க்ரீன் இருக்குது. இப்போ ஐயா சாப்பிட்டுட்டாரு. அம்மா கிச்சனில் போய் ஏதோ என்ன பண்ணாங்க, எடுக்கிறதுக்கு போனாங்க. ஐயா கை கழுவுறதுக்காக என்ன பண்ணார், வாஷ் பேஷனில் கை கழுவுறதுக்காக கிச்சனுக்கு போனார். அவர் வர்றதுக்கும் இந்த அம்மா போகிறதுக்கும் என்ன ஆச்சு, கரெக்டாக இருந்தது. ஸ்க்ரீன் வேற பாதி இருந்ததுனால வரும்பொழுது அந்த ஐயா தெரியாமல் அந்த அம்மா மேலே என்ன பண்ணிட்டார், இடிச்சிட்டார். நான் பார்த்தேன் பாருங்க ஒரு காரியம். அந்த அம்மா உடனே சீ, எப்படிங்க, யாருங்க இடிச்சது? வாழ்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும் அப்படின்னு சொன்ன கணவனார் தான். என்னங்க, கணவனார் தான் இடிச்சிட்டாரு. அவங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து, அந்த குழந்தை பெருசாகி, அந்த குழந்தைக்கு கல்யாணம் ஆகி, அந்த குழந்தைய பிறந்துருச்சு. இப்ப அந்த குழந்தை பெருசாகி அதுக்கே கல்யாணம் ஒரு ஸ்டேஜ் வந்துருச்சு. அதாவது தன் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் பிறந்து, அந்த பிள்ளைகளை பெருசாகி, அந்த பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகி பேரம் பேத்தி பார்க்கிற நிலைமை வந்துருச்சு. ஆனாலும் தன் சொந்த கணவனார் லைட்டா இடிச்ச உடனே அந்த அம்மாவுக்கு அது எப்படியா இருக்குது, அருவருப்பா இருக்குது. அவரு எதுவுமே ரியாக்ட் பண்ணல. அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாரு, கை கழுவிட்டு திரும்பி வந்து என் பக்கத்துல உட்காந்துட்டாரு. ஆனா எனக்குள்ள இருந்த கேள்வி என்ன தெரியுமா, இவ்வளவு நேரம் வசனம் பேசினாங்களே, இவ்வளவு நேரம் ஆழமா நிறைய காரியம் பேசினாங்களே, ஆனா ஜஸ்ட் கணவனார் மேல ஒரு ஆசனத்துக்கு அந்த அம்மாவால என்ன பண்ண முடியல, தாங்க முடியல, அருவருப்பா இருக்குது. அல்லேலூயா. அப்ப அந்த அம்மா ஒவ்வொரு காரியத்துக்கும் அந்த மனுஷனை எவ்வளவு டார்ச்சர் பண்ணிருப்பாங்க, நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், உங்க குடும்பங்களுக்குள்ள காட்டத்தி மரத்தின் தன்மை ஒருத்தருக்கு கெடுதல் நினைக்கும். அல்லேலூயா. அவங்களை வெறுப்பேற்கணும். சில பெற்றோர் பண்ற தவறு என்ன தெரியுமா, பிள்ளைகளை கண்டிக்கிறோம்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பேசாம இருப்பாங்க. உங்ககிட்ட நான் என்ன பண்ண மாட்டேன், பேசவே மாட்டேன், உன் முகத்தை கூட நான் என்ன பண்ண மாட்டேன், பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மாச கணக்கில் பேசாம இருப்பாங்க. சில கணவன் மனைவி என்ன பண்ண மாட்டாங்க, பேசிக்கவே மாட்டாங்க. ஒன்று பிள்ளைங்க போஸ்ட்மேன் வேலை பார்ப்பாங்க, இல்லைன்னா பேரம் பேத்தி போஸ்ட்மேன் வேலை பார்ப்பாங்க. கவனிக்கிறீங்களா? அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்கணும்னு நினைச்சு நீங்க எதை பண்ணாலும் அது என்னங்க, காட்டத்தி மரத்தினுடைய தன்மை. ஐயாம்மா, இன்னைக்கு நிறைய வேலைகளில இன்னைக்கு நம்முடைய குடும்பங்களுக்குள்ள இந்த தன்மை இருக்கிறபடினாலதான் ஆண்டவர் நெருங்க முடியவில்லை. வசனம் சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இத்தனை வருஷமா சத்தியமுள்ள வார்த்தையை, சத்தியத்தை போதிக்கிற சபையில அமர்ந்து கொண்டு வசனத்தை கேட்கிற பிரியமான தேவஜனமே, இத்தனை வருடம் வசனம் கேட்டும் ஏன் என் குடும்பத்திற்குள்ள இருக்கிற இந்த பிரச்சனைகள், போராட்டங்கள் மாறவில்லை? காரணம் என் இருதயத்துக்குள்ள இருக்கிற காட்டத்தி மரத்தின் தன்மை. ஆண்டவர் சொல்லுகிறார், சகேயுவே, நீ அதுல இருந்து இறங்கி வந்தாதான் நான் வீட்டுக்குள்ள வர முடியும். இன்னைக்கு நிறைய பேர் அது மேலேயே உட்காந்துக்கிட்டு என் மனசுக்குள்ள வாங்க ஆண்டவரே, என் வாழ்க்கைக்குள்ள வாங்க ஆண்டவரேன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவர். அசுசி நிறைந்த இருதயத்திற்குள்ள அவர் எப்படி பிரவேசிக்க முடியும்? இன்னைக்கு நம்முடைய இருதயத்திற்குள்ள ஏராளமான கேடுகள் இருக்கிறது, கசப்புகள் இருக்கிறது, காயங்கள் இருக்கிறது, வைராக்கியங்கள் இருக்கிறது, மூர்க்க சிந்தை இருக்கிறது. அன்பில்லாமல் நாம் இன்றைக்கு அநேக வேலைகளில்
வசனத்தை அசட்டை பண்ணி கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே மகளே, உன் இருதயத்துக்குள்ள இருக்கிற அந்த காட்டத்தி மரத்தின் தன்மை போகாமல் நான் உன் பெயரை மாற்ற முடியாது, நான் உன் தன்மையை மாற்ற முடியாது. ஆபிரகாமின் பிள்ளையாய் நீ இருக்க முடியாது. கவனிக்கிறீங்களா? வசனத்தை வாசிக்க 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை யாராவது ஒரு வாசிக்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் என்னவா இருக்கிறானாங்க? அது எல்லாருமே எடுத்துட்டீங்களா? முக்கியமான வசனம் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். பேஜ் நம்பர் சொல்லுமா? புதிய ஏற்பாட்டில் 326. வாலிப பிள்ளைங்களாம் கூட இந்த வசனத்தை நல்லா மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன சொல்லுதுங்க அந்த வசனம்? அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவர் என்னவா இருக்கிறானாங்க? என்னவா இருக்கிறானா? அவங்கிட்ட என்ன இல்லையா? சத்தியம். உங்க பக்கத்துல இருக்கும் கையை பிடிச்சி சொல்லுங்க, இத்தனை வருஷம் சத்தியத்தை கேட்டோம், ஏன் மாற்றம் வரல தெரியுமா? அவரை எனக்கு தெரியும்னு சொல்லியும் அவருடைய வசனத்தின்படி நடக்காததுனால இன்னும் என்னை விடுதலை ஆக்குகிற சத்தியம் என்ன ஆட்கொள்ளல. கவனிக்கிறீங்களா? எனக்கு ஆண்டவரை நல்லா தெரியும். நான் தான் எத்தனை வருஷமா வசனம் கேட்கறேன் தெரியுமா? எத்தனை வருஷமா நான் பைபிள் படிக்கிறேன் தெரியுமா? அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் எனக்கு ஆண்டவரை நல்லா தெரியும். நான் பல வருஷம் விசுவாசி, பல வருஷம் ஆண்டவரை நான் ஆராதிக்கிறேன். ஒரு பிரசங்கம், ஒரு வசனத்தை எடுக்கும் போது அது என்ன பிரசங்கன்ற வரைக்கும் எனக்கு தெரிஞ்சிருன்ற அளவுக்கு நீங்க நல்ல ஞானியா இருக்கலாம். ஆனா இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுவேன், எனக்கு ஆண்டவரை தெரியும்னு சொல்லியும் அவர் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய வசனத்தின்படி நடக்காதவன், அவருடைய வசனத்தை கை கொள்ளாதவன் என்னவா இருக்கிறாங்க? பொய்யனா இருக்கிற. அவங்கிட்ட என்ன இல்லையா? நீங்க தான் யோசிச்சு பார்க்கணும். நீங்க தான் ரியலைஸ் பண்ணி பார்க்கணும், உங்ககிட்ட உண்மையாகவே சத்தியம் இருக்கிறதா? உண்மையாகவே உங்ககிட்ட உண்மை இருக்குதா? ஐயா, இந்த சகிய கிட்ட உண்மையே கிடையாது. அவன் ஏமாற்றினான் எல்லாரையும். ஆனால் இந்த இயேசு ராஜாவுடைய பிரசன்னம் என்றைக்கு அவன் குடும்பத்துக்குள்ள வந்ததோ, என்றைக்கு ஆண்டவருடைய பார்வை அவன் மேல பட்டதோ, அன்று முதற்கொண்டு அவனுடைய உண்மை தன்மை மாறினது. இதுவரைக்கும் பொய்யனாய் இருந்தவன் உண்மை உள்ளவனாய் மாறிவிட்டான். இதுவரைக்கும் சத்தியம் இல்லாமல் இருந்தவனுக்குள்ள சத்தியம் பிரவேசித்தது. அவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் மாறினான். இன்னைக்கு பல வருடம் சத்தியத்தை கேட்டும் இன்றும் என் வாழ்க்கையில ஒரு விடுதலை இல்லை, இன்றும் என் வாழ்க்கையில உண்மை இல்லையே. காட்டத்தி மரத்தின் அனுபவம், கோபம், வைராக்கியம் இன்றும் நம்முடைய வீடுகளுக்குள்ள இருக்கிறது. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து அன்பாய் பட்சமாய் கேட்கிறேன், உங்கள் கணவனாரை மன்னிக்கிற அனுபவம் உங்களுக்கு இருக்கிறதா? உங்கள் மனைவியை மன்னிக்கிற அனுபவம் உங்களுக்கு இருக்கிறதா? உங்கள் பிள்ளைகளை மன்னிக்கிற அனுபவம் உங்களுக்கு இருக்கிறதா? வயது முதிர்வின் நிமித்தமாய் சில வேளைகளில் வார்த்தைகளினால உங்களை காயப்படுத்துகிற பெற்றோரை மன்னிக்கிற அனுபவம் உங்களுக்கு இருக்கிறதா? அந்த மன்னிக்கிற அனுபவம் இல்லாமல் பரலோக ராஜ்யத்தில் நாம் பிரவேசிக்க முடியாது. அன்பான தேவச்சனமே, இந்த பகற்கால வேளையில் உங்களை பார்த்து நான் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். தேவன் நம்மை விடுவிக்கிறவர், தேவன் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர். அவர் பொய் உரையாத தெய்வம். இத்தனை வருடம் ஆராதித்தும் இந்த தெய்வம் எனக்கு விடுதலையே கொடுக்கவில்லை என்று நீங்கள் சொல்லுகிறதுக்கு ஒரு காலம் இடம் இராது. காரணம், ஆண்டவர் சொல்லுகிறார், என் வசனத்தை கை கொண்டு நடக்குகிற யாராயினும் அவர்களிடத்தில் சத்தியம் இருக்கும், அவர்களிடத்தில் உண்மை இருக்கும். அந்த சத்தியம் அவர்களை எல்லா தீங்குகளுக்கும் அவர்களை விடுதலையாக்கி அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். கவனிக்கிறீங்களா? நீங்க ஆண்டவருடைய சன்னிதானத்துல ஒரு முழுமையான அர்ப்பணிப்போடு கூட நாம் கடந்து செல்ல போகிறோம். ஆண்டவரே, எரிகோவை போல என் குடும்பம் இருக்கிறது,
எரிகோவை போல நான் வசிக்கும் பட்டணம் இருக்கிறது. நீர் உட்பிரவேசித்தீர் என்றால் என் பட்டணத்தின் தன்மை மாறும், என் குடும்பத்தின் தன்மை மாறும். சகேயுடைய வீட்டுக்குள்ள நீங்க வந்தது போல என் வீட்டுக்குள்ளும் என் இதயத்துக்குள்ளும் நீர் வருவீராக. நீர் வருகிறதற்கு தடையா இருக்கிற என் சுயம், என் ஜென்ம சுபாவம் என்னிடத்துல இருக்கும் என்றால், அது மாறாமல் இருக்கும் என்றால், தெய்வம் அதை முற்றிலுமாய் மாற்றுவீராக, முற்றிலுமாய் மாற்றுவீராக. எல்லாம் மனசு உடைஞ்ச தேவச்சனம் ஆண்டவரிடத்துல கேட்பீங்களா? ஐயம்மா, நம்மள நாம குற்றம் இல்லை என்று சொல்வோம் என்றால், குறை இல்லை என்று சொல்வோம் என்றால், பாவம் இல்லை என்று சொல்வோம் என்றால், நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். இங்க சண்டை போடாத எந்த குடும்பமும் கிடையாது. காயத்தையும் வைராக்கியத்தையும் வைத்திருக்காத எந்த இருதயமும் கிடையாது. எல்லாரிடத்திலும் வைராக்கியம் உண்டு, எல்லாரிடத்திலும் கோபம் உண்டு, எல்லாரிடத்திலும் அடுத்தவங்களை கொஞ்சமாவது நம்ம கஷ்டப்படுத்திடணும். அப்போதான் அவங்களுக்கு புத்தி வரும். நான் பட்ட கஷ்டத்தை அவங்களும் கொஞ்சம் அனுபவிக்கணும், அப்போதானே என் வழி என்னன்னு அவங்களுக்கு தெரியும்னு சொல்லி வார்த்தையின் வாயிலாகவோ இல்ல செயலின் வாயிலாகவோ ஏதோ ஒரு விதத்துல நம்ம யாரையோ கஷ்டப்படுத்திக்கிட்டு இருப்போம். அது உங்க வீட்டுல இருக்கிற உங்க மருமகளா இருக்கலாம், அது உங்க வீட்டுல இருக்கிற உங்க மாமியாரா இருக்கலாம், அது உங்க வீட்டுல இருக்கிற உங்க மனைவியா இருக்கலாம், உங்க கணவனாரா இருக்கலாம், உறவினர்களா இருக்கலாம். யாரா இருந்தாலும் நீங்கள் ஏதோ கஷ்டப்படுவதற்கு, ஒருத்தங்களை கஷ்டப்படுத்துவதற்கு நீங்கள் எதை செய்தாலும் அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். தேவச்சனம் வசனத்தை கை கொள்ளாமல் போனார், வசனத்துக்கு செவியை அடைத்துக் கொண்டார். நான் ஜெபிக்கிற ஜெபம் கூட அவருக்கு அருவருப்பா இருக்குமா? இன்னைக்கு எல்லாம் இருக்கிற இடத்துல எழுப்பி நின்றவர்களாய், ஆண்டவரை என்னை நான் அர்ப்பணிக்கிறேன், என்னை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறேன். எல்லா இருதயத்தின் ஆழத்துல இருந்து அர்ப்பணிங்க பார்க்கலாம். பரிசுத்த ஆவியானவரே, எல்லாம் மனம் உடைஞ்சு ஆண்டவர்கிட்ட கேட்க. இந்த தேவனுடைய ஆலய மகத்துவம் வந்தது, இந்த தேவனுடைய ஆலய மகிமை உள்ளது. நீங்க ஒப்பு கொடுக்க பரிசுத்தமுள்ள தேவனாகிய கர்த்தருடைய கரம் உங்களை உயிர்ப்பிக்கிறதற்கு ஏதுவாக இருக்கு. ஓ ஹalleluya, hallelujah, oh Jesus, hallelujah. தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே ஆலயமே, தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே ஆலயமே, தேவனின் ஆலயமே. ஆமென். பரிசுத்த ஆலயமே, ஜீசஸ், மகிமையின் ஆலயமே, நாமே ஆலயமே,
தேவா, தாய் தந்தை நீரே, தாய் தந்தை நீரே, ஆதியும் நீரே, தாவரும் நீரே, என் தாரகம் நீரே. தாய் தந்தை நீரே, ஆதியும் நீரே, தாவரம் நீரே, என் தாரகம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். சொல்றீங்களா? இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். அப்பா இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். சொல்லுங்க, இயேசுவே உம்மை நான் எந்த சூழல் வந்தாலும் நான் உம்மை துதிக்கிற பாத்திரமாய் இருப்பேன், உண்மையின் பாத்திரமாய் இருப்பேன், சத்தியத்தின் பாத்திரமாய் இருப்பேன். ஓ ரபா ரபா ஷதா ரபா, விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க, ஆவியானவருக்கு விட்டு கொடுங்க. உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். பொழிந்திடும் வல்லமை, நலத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, ஆமென். பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை பாரும் தேவா, இன்றே தேவை தேவா, ஓ பாரும் தேவா, ஓ இன்றே தேவை தேவா, இப்போ பாரும் தேவா. சொல்லுவீங்களா?
எரியோவுக்குள்ளே இயேசு வந்தார். சகை வீட்டுக்குள்ளே இயேசு வந்தார். சகை வாழ்க்கை மாறிற்று. நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் வர வேண்டும். பேச்சில், கொடுக்கல் வாங்கல பரிசுத்தம் உண்டாகணும். எல்லாருக்கும் ஒரு பரிசுத்தம் உண்டாகணும். பரிசுத்தாவியானவர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக கைகளை தட்டி கத்தரை சோதனை பண்ணுவோம். சோதனார் 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 சோதனார். சாயங்காலம் 7 மணி கொடுத்த நிலத்தை கொடுக்க முடியாது. பரிசுத்தாவியார் நம்மோடு பேசும்படியாக புதாத்மாக்களை கொண்டு வந்து ரட்சித்து இந்த சபையில சேர்க்கப்படும்படியாக கிரியை செய்யும்படியாக கலகத்திலே சோதனம் பண்ணுவோம். சோதனம் 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 சோதனம். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தாவியானவர் மத்தியானம் கூட்டத்தை நடத்தி கொடுத்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். செய்தி கொடுத்த மகனை ஆசீர்வதியும். உடைய வார்த்தையை கேட்டு உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். உடைய பிள்ளைகளை 1000 மடங்கு ஆசீர்வதியும். ராஜா, அந்த 3 நாள் கொடுத்து எங்களுக்கு ஆசீர்வதித்து நடத்தி கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த 3 நாள் கொடுத்துக்காக செபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற, சபையில் வந்து வேலை செய்கிற உடைய பிள்ளைகளை 1000 மடங்கு ஆசீர்வதியும். 1000 மடங்கு ஆசீர்வதியும். 1000 மடங்கு ஆசீர்வதியும். உடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்யும். மகிமை கனத்தையும் இயேசு ராஜா கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் தேடுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே விஸ்ராமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.